ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம ட்ராமாக்குள்ள போயிடலாமா? ஸ்டார்டிங் சீன்ல இந்த மாதிரி வேலுக்கும் ரோகிணிக்கும் கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அப்ப பார்த்தா பிரேம் வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கக்கூடாது, நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன், இது வந்து லீகலான மேரேஜே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே வேலுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. அவனை வந்து அடிக்கிறதுக்கு போறான். இங்க பிரேமுமே கோவப்பட்டு அடிக்க போக ரெண்டு பேருக்கு நடுவுல ரொம்ப பெரிய சண்டை வரப்போகுது. அப்ப கரெக்டா ரோகிணி வந்துட்டு எல்லாத்திட்டையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கறாங்க, பாருங்க தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, என்னோட விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்க கிட்டலாம் பேசணும்னு பிரேமுக்கு கடுப்பாயி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கான். இப்படி ஏமாத்திரியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேலு என்ன சொல்றான், இவங்க பேச்செல்லாம் எதுக்கு கேட்டுட்டு வா ரோகிணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டுட்டு உட்கார்ந்துக்கிட்டு ஐயரைய வந்துட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே இதெல்லாம் பாக்குற சசிக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது, இந்த குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் ரோஹிணி வந்து வந்துருவான்னு பார்த்தா இவ என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா, இந்த பொண்ணு வந்து இப்படிலாம் இருப்பாளா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அதோட இங்க மனோரஞ்சனி வந்து என்ன பண்றாங்க, சீமாக்கு கால் பண்ணி என்னம்மா கிடைச்சிச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே அவ அழுதுட்டு சொல்றா, இல்ல பாட்டி நான் இவ்வளவுதான் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது, ரோகிணி வேற நல்லா மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து சசியும் கேட்டுடுறா. அப்பதான் அவளுக்கு எல்லாமே புரிய வருது. அட பாவீங்களா, நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வேலுவை ஏமாத்தி ப்ராப்பர்ட்டி பேப்பரை வாங்க போறீங்களா, இதனாலதான் இந்த ரோஹிணி இப்படிலாம் நடிக்கிறாளா, நான் அப்பவே நினைச்சேன் இதை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவ கிரிமினலா யோசிக்கிறா. அதோட இங்க வேலுவும் ரோகிணியும் எந்திரிச்சு நின்றுட்டு அந்த 7 தடவை வள வருவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரோஹிணிக்கு படபடப்பா இருக்கு. ஐயோ கடவுளே, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்து அப்படிங்கிற மாதிரி மனசுலயே நினைச்சிட்டு இருக்கா. ஆனா பாவம் நம்ம வேலு ரொம்ப எக்ஸைட்டிங்கா கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே இங்க நம்மளோட சீமாவை காட்டுறாங்க. அவ சாமி முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறா, கடவுளே ஏதாவது பண்ணுங்க, என்னோட ரோஹிணி வந்து என் குடும்பத்துக்காக தான் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கா, ஆனா அந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கக்கூடாது, ஏதாவது பண்ணுங்க, அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர் எங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கா. அப்ப பார்த்தா அந்த சாமி ரூமுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கு, அதுகிட்ட தான் அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர் இருக்கு. உடனே அதை கண்டுபிடிச்சிடுறா. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாடா நான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன், ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நடந்து போறா. கரெக்டா அந்த இடத்துக்கு சசி வந்து அந்த பேப்பரை டக்குன்னு வாங்கிக்கிறா. அட பாவீங்களா, என்ன நடிக்கிறீங்களா, அக்காலும் தங்கச்சியும் சேர்ந்து வேலுவை ஏமாத்தி ப்ராப்பர்ட்டி பேப்பரை வாங்க பாக்குறீங்க, ஆனா நான் விட்டுருவேனா, நான் இந்த பேப்பர் கண்டிப்பா உனக்கு கிடைக்காது, வேணுமா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஏமாத்திட்டு இருக்கா. உடனே அவளோட கையை போட்டு முறிக்கிறா. என்னை ஏமாத்தினில உனக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப மனோரஞ்சனி கால் பண்ணிட்டே இருக்காங்க. அதோட இங்க சீமா வந்து அவளை தள்ளி விட்டுட்டு போறா. அப்ப ப்ராப்பர்ட்டி பேப்பர் கீழே விழுந்துருது. உடனே அதை எடுத்துட்டு கிளம்பலான்னு போனா சசி வந்து காலை பிடிச்சிட்டு விட மாட்றா. உடனே அவளை தள்ளி விட்டுட்டு அப்படியே நடந்து போறா. டக்குன்னு இந்த சசி கிரிமினலா யோசிச்சு அவளோட கண்ணாடி வளையல தூக்கி போட்டுடுறா. அதுல வந்து சீமா காலை வச்சு அப்படியே ரத்தம் ஊத்துது. நொண்டி நொண்டி நடந்துகிட்டு அப்படியே போறா. அப்போ பார்த்தா சசி அப்பயும் விடாம அவளை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இழுத்துட்டு இருக்கா. இன்னொன்னு பக்கம் ஒரு மம்மட்டி மாதிரி இருக்கு, அதை எடுத்து அப்படியே அவளை குத்துறதுக்கு போறா. நல்ல வேலை நம்மளோட சித்தார்த் அந்த இடத்துக்கு வந்துட்டு, இவ்வளவு திமிருடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சசியை குத்துறதுக்கு போறான். உடனே அவன் பயந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அப்புறம் அவன் சொல்றான், உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் கிடையாது, அடுத்தவங்களை கொல்ற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு திட்டிட்டு இருக்கான். அதோட சீமா சொல்றா, சீக்கிரமா வாங்க சித்தார்த் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு டாக்ஸில ரெண்டு பேரும் போயிடுறாங்க. அந்த போனை வந்து வீட்லயே விட்டுட்டு போயிடுறா. இங்க வந்து சசி சும்மா இருப்பாளா, உடனே வேலுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா, வேலு எடு எடு அப்படின்னு சொல்லிட்டு. வேலுவும் வந்து அந்த கல்யாணம் இதுல தானே இருக்கான். உடனே வந்து என்னதான் அவளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடுறான். உனக்கு என்னடி பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அவ எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி ரோஹிணி உன்னை ஏமாத்துறா, அவளை நீ நம்பாத, சீமா ப்ராப்பர்ட்டி பேப்பரை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கிற மாதிரி எல்லா உண்மையும் சொன்ன உடனே இவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. உடனே அந்த இடத்துலயே ரோஹிணி என்னை ஏமாத்துறியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறான். ரோஹிணி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம. உடனே வேலு வந்து சிரிச்சுக்கிட்டு, இந்த சசி வந்து உன்னை பத்தி தப்பு தப்பா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் நான் நம்புவேன்னு நினைச்சிட்டு இருக்கா, ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அப்பெல்லாம் நான் நம்ப மாட்டேன், வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ரெண்டு பேரும் வலம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க வந்து சித்தார்த்தும் நம்மளோட சீமாவும் வேகமா கார்ல வந்துட்டு இருக்காங்களா. அப்போ வந்து நம்மளோட சீமாவும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. சித்தார்த்துக்குமே ரொம்ப பயமா இருக்கு. அப்போ வந்து காரும் பஞ்சர் ஆயிடுது. உடனே நம்மளோட சீமா வந்து கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம அப்படியே அந்த நொண்டி நொண்டிட்டு அந்த காலோடய நடந்து வேகமா ஓடுறா. சித்தார்த்தும் வந்து அவளோட பின்னாடியே போயிட்டு இருக்கான். இங்க வந்து ரோகிணி வந்து மயக்க வர மாதிரி ஒரு ஆக்டிங்க போடுறா. மனோரஞ்சனியும் வந்துட்டு விசிறி விட்டு, ஐயோ இவளுக்கு மயக்க வருது, கொஞ்சம் அமைதியா
அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரிலாம் நடிக்கிறாங்க. உடனே வேலு சொல்றான், என்னோட ரோகிணியை பத்தி எனக்கு தெரியும், நீங்க தேவையில்லாம வராதீங்க. என்ன ரோகிணி இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, சீக்கிரமா வளம் வந்துட்டா நம்மளோட கல்யாணம் நடந்துரும், முடிஞ்சிரும். அதனால வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இவளை கூப்பிட்டுட்டே இருக்கான். அதோட ஒரு வழியா வந்து நம்மளோட சீமாவும் அந்த இடத்துக்கு ப்ராப்பர்ட்டி பேப்பரை எடுத்துட்டு வந்துடுறா. உடனே நம்மளோட ரோகிணி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சீமா சொன்ன உடனே வேலு வந்து என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே ரோகிணியுமே வந்து அந்த ஷால் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதை தூக்கி போட்டுட்டு, ஆமா நான் வந்து உன்னை காதலிக்கல, உன்னை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. என்ன ரோகிணி சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஆமா நான் வந்து உன்னை வந்து இந்த சொத்தெல்லாம் வேணுங்கிறதுக்காக தான் உன்னை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி நான் உன்னை காதலிக்கலாம் இல்லை, புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அந்த பேப்பரை வாங்கி இதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட வேலுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஏன்னா ரோஹிணியை வந்து அவ்வளோ வந்து சின்சியரா காதலிச்சிருப்பா இல்லையா. இந்த இடத்துல வந்து எனக்கு என்னமோ வேலு வந்து வில்லனா இருந்தாலுமே வேலுவோட காதல் வந்து ட்ரூ மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த இடத்துல எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாவம்பா ஏமாந்துட்டானே வேலு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்குது. அதோட சீமா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. அந்த மாதிரி அவ கிளப்புக்கு போனது எல்லாமே வந்து வேலுவை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி அவன்கிட்ட இருந்து இந்த சொத்து பத்தை வாங்கணுங்கிறதுக்காக தான். ரோகிணி மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே ரோகிணி பண்ண தியாகத்தை பத்தி தெரிஞ்சிருது. ரொம்பவே வந்து எமோஷனலா இருக்காங்க. ரோகிணியும் வந்து எல்லாத்தையும் போய் மன்னிப்பு கேட்கிறா. நீ ஏமா கேட்கிற, நான் தாமா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி வந்து நல்லா போயிட்டு இருக்கு. அப்ப வந்து பார்த்தா அந்த இடத்துக்கு சசி வந்து, பாத்தியா வேலு, நான் சொன்னல இவ உன்னை ஏமாத்துறான்னு, நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோகிணியை பிடிச்சி அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. உடனே அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என் ரோகிணியை விடு அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் சசி கத்துறா, உனக்கு என்ன பைத்தியமாடா, அவ உன்னை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு இருக்க, இன்னமும் அவளை நினைச்சு உருக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல 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 கண்டிப்பா என்னோட ரோகிணி ஏமாத்த மாட்டா. ரோகிணி நீ உண்மையை சொல்லு, இவங்களாம் உன்னை மேட்டினாங்களா, நீ என்னை காதலிக்கிறல்ல, சொல்லு சொல்லு, நீ இல்லாம என்னால வாழவே முடியாது ரோகிணி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அந்த பாரிவேலும் நான் வந்து உன்னை வந்து நான் சாதாரணமா யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான், மற்றபடி உன் மேல எனக்கு எந்த விதமான காதலுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது உடனே வந்து அந்த இடத்துக்கு சித்தார்த் வந்து வேலுவை தள்ளி விட்டுட்டு என் பொண்டாட்டியை விட்டு தள்ளிடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே வந்து வேலுக்கும் சித்தார்த்துக்கும் பயங்கரமான வாக்குவாதம் வருது. நான் வந்து கண்டிப்பா அவளை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா வேலுக்கு கடுப்பாயிட்டு சீமாவோட குழந்தைய வந்து தூக்கி வச்சுட்டு, ரோகிணி மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா இந்த குழந்தைய நான் வந்து நெருப்புல தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுறான். எல்லாரும் பயப்படுறாங்க. ரோகிணி வேற வழியே இல்லாம அங்க வந்து நிக்கிறா. அதோட அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்போ கரெக்டா சித்தார்த் வந்து அந்த குழந்தையையும் காப்பாத்திடுறான். உடனே இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே என்ன பண்றான், ரோகிணியை வந்து அப்படியே வந்து கழுத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு, எனக்கு கிடைக்காத ரோகிணி யாருக்குமே கிடைக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அதோட அவளை காப்பாத்திட்டு இங்க வந்து சித்தார்த் பிரேம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலுவை போட்டு அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க. பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து கரெக்டான நேரத்துக்கு போலீஸ்லாம் வராங்க. அப்போ வந்து வேலு என்ன பண்றான், நம்மளோட சித்தார்த்தோட தலையிலேயே அடிச்சிடுறான். அவனுக்கு ரத்தம் வருது. உடனே நம்மளோட ரோகிணி வந்து பதறா, ஐயோ சித்தார்த் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இங்க வந்து போலீஸ்லாம் வந்து அவனை அழைச்சிட்டு போயிடுறாங்களா. அதோட நம்மளோட சித்தார்த் ரோகிணி சேர்ந்துடுறாங்க. ஐயோ ரோகிணி எனக்கு நல்லாவும் தெரியும், ரோகிணி என்னை ஏமாத்த மாட்டான்னு, நான் உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. பார்க்கவே கியூட்டா இருக்குல்ல. அதோட தலையில ரத்த வாரத்தை பார்த்துட்டு ரோகிணியுமே ரொம்ப பயந்துட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். அதோட மொத்த குடும்பமும் சந்தோஷப்படுது. அப்பாடா நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்துலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சித்தார்த் ரோகிணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுட்டு அழகா கியூட்டா 2 பேரும் தலையை ஒன்னா தூக்கி வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப அவங்க 2 பேருக்கும் நடுவுல இதெல்லாம் முறைச்சு பார்த்துட்டு இருக்கிற வேலு வந்து, ரோகிணி நீ எனக்கு கிடைக்கல உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை வந்து ஷூட் பண்றான். டக்குன்னு அந்த நேரத்துல நம்மளோட சீமா வந்து நின்னுடுறா. வேலு வந்து சீமாவை ஷூட் பண்ணிடுறா. எல்லாரும் அதிர்ச்சியாகி பயங்கரமா கத்துறாங்க. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளையிலேருந்து 3 முடிச்ச டிராமாவை ஒரு நியூ சிஸ்டர் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போறாங்க. ஒரு 20 டேஸ்க்கு மட்டும்தான் அவங்களோட வாய்ஸ் ஓவருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா. இனிமே வரப்போற எபிசோட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு உங்களோட ஆதரவு எனக்கு தேவைப்படுது. அதனால டெய்லியுமே பாருங்க. மறக்காம டெய்லி நைட்டு இந்த வீடியோ வந்துடும். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.